ஈரோடு விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே பரப்புரை முடிந்து கிளம்பிய விஜயின் வாகனத்தை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பரப்புரையின் போது ஆபத்தான முறையில் இரும்பு தூண் மீது ஏறிய தொண்டரை விஜய் கண்டித்த சம்பவம் அரங்கேறியது. கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததால் ஈரோடு மாவட்டம் சரளை பரப்புரை கூட்டத்துக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது. 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கூட்டம் நடைபெற்ற சரளை பகுதிக்கு 3 கிலோமீட்டர் முன்பே தாவேக தலைவர் விஜயின் வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதாலும் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்ததாலும் பரபரப்பு ஏற்பட்டது. பரப்புரையில் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது 30 அடி உயர ஸ்பீக்கர் தூணில் ஏறிய தொண்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. பேச்சை பாதையில் நிறுத்திய விஜய் அந்த தொண்டரை கண்டித்தார். தம்பி கீழ இறங்கு, தம்பி கீழ இறங்குப்பா, ப்ளீஸ் கீழ இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ கீழ இறங்கு. விஜய் பேசிக் கொண்டிருந்த போது தொண்டர்கள் தடுப்புகளை தாண்டி குதித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது கூட்டத்தில் சிக்கிய மூதாட்டியை போலீசார் மீட்டனர். நெரிசலில் இருந்து தப்பிக்க கூட்டம் முடியும் முன்பே அங்கிருந்து கிளம்பிச் சென்றவர்களால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்போது சில பெண்கள் மயங்கிய நிலையில் ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. வலிப்பு, மயக்கம், உடல் சோர்வு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்ட தாவேக தொண்டர்கள் பலர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக பெருந்துறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பரப்புரையை நிறைவு செய்த பிறகு தொண்டர்களுடன் செல்ஃபி வீடியோ எடுத்துக்கொண்ட விஜய் அதை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டார். கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலைக்கு வாகனங்கள் நேரடியாக செல்லாதவாறு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தும் சாலையில் குவிந்த தொண்டர்களால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கூட்டம் முடிந்து கிளம்பிய விஜயின் காரை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதாலும் பரபரப்பு நிலவியது. முன்னராக அண்மையில் தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் கட்சித் தலைவர் விஜய்க்கு வெள்ளி செங்கோலை பரிசாக வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.